ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் அவுட்டிங் போனேன், ஷாப்பிங் போயிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான். நான் போயிருந்த இடம் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற புகீஸ்ன்ற ஒரு ஏரியா. அது வந்து இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரீட் மார்க்கெட். அங்கே இருக்கிற நம்ம ஹிந்து கோயிலும் சைனீஸ் டெம்பிள் அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதை ஆன் தி வேல நடந்து போகும்போது இந்த சாமி சிலையெல்லாம் விற்கிற மாதிரி கடை இருந்தது. புத்தர் அண்டு நம்ம கிருஷ்ணர் எல்லாம். அந்த ஷாப்பு நாங்கள் கடைக்குள்ளே போகலை. ரொம்ப அழகாக இருந்தது எல்லா ஸ்டாச்சுவும். இது வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள். இதுவும் க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஹிந்து டெம்பிளுமே கிருஷ்ணர் கோயிலுமே க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. நாங்கள் மதிய நேரத்தில் போயிருந்தனால கோயில் மூடி இருந்தது. கொரோனானால இந்த மாதிரி ஃபுல்லாக பேரிகேட்ஸ் வச்சுட்டு எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் அந்த சைனீஸ் கோயிலுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க இந்த நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து நின்று சாமி கும்பிட்டு தான் போவாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இதில் க்ராஸ் பண்ணி போகிறவங்க சைனீஸ் ஆகட்டும் யாருமே ஒரு நிமிஷமாவது ஒரு செகண்டாவது நம்ம கோயில் சன்னதிலையும் வெளில நின்று சாமி கும்பிட்டு போவாங்க. இந்த கோயில் கட்டின வருஷம் வந்து 1818 போட்டிருந்தாங்க. 1880வது வருஷம் கட்டியிருக்காங்க. சின்ன கோயில் தான். கோயில் உள்ளார ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போன டைம் கோயில் மூடியதுனால என்னால் கோயிலுக்குள்ளார எடுக்க முடியல. வெளியில் அவுட்டிங் மட்டும் எடுத்திருக்கோம், அவுட் சைட் வியூ மட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பெயிண்ட் அடித்து சிலையெல்லாம் விக்ரம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே. நான் நெக்ஸ்ட் டைம் புரட்டாசி சனிக்கிழமை கோயிலுக்கு போனால் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இங்கே இருக்கிற பெருமாள் கோயில். நான் ஆக்சுவலாக ஒரு ஷாப்பிங் சென்டர் போயிருந்தோம், ஒரு ஐடி ஷாப்பிங் சென்டர் மாதிரி. அங்கே பக்கத்தில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. சரி, நான் அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு வெளில போயிட்டு நான் அப்படியே இந்த லொக்கேஷன் இந்த ஷாப்ஸ்லாம் போயிருந்தோம். அப்போ சரி இந்த வீடியோ எடுக்கலாம்னு எடுத்தது. இது கோயில் கோபுரம். நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக கோயில் உள்ளார எடுக்க பார்க்குறேன். புரட்டாசி சனிக்கிழமைக்கு எப்படி இருந்தாலும் நான் இங்கே இருக்கிற பெருமாள் கோயில் போவேன். அது முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இங்கே இருக்கிற எல்லா ஹிந்து டெம்பிளுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஃபஸ்ட்டு கட்டின கோயில்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் மாரியம்மன் டெம்பிளும் நம்ம அடுத்தது செட்டியார் கோயிலும் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதுவும் தான். இது வந்து இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மியூசிக் காலேஜ். இந்த காலேஜ் ஏன் நான் வீடியோ எடுத்திருக்கேன்னா, அவுட் சைடு வந்துட்டு நம்ம ஊரில் தமிழ் மியூசிக் டைரக்டர் விக்னேஷ் நாராயணன் இருக்காப்புல இல்லையா, அவர் வந்து இதில் தான் படித்தேன்ற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதனால் சும்மா இந்த காலேஜ் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட காமிச்சேன். காலேஜ்குள்ளார போக முடியல. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு வர முடியும். இப்போ கோவிட் சுச்சுவேஷனால் எல்லா சைடுமே ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஐடி ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி. அதுவும் இல்லாமல் சாட்டர்டே வந்து எங்களுக்கு நல்ல மழை இன்றைக்கி. எல்லாமே க்ளோஸ்டு சாட்டர்டே சண்டே இங்கே காலேஜ்லலாம். அதனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. சும்மா அவுட்டர் வியூ மட்டும் எடுத்திருக்கேன். அவர் எப்போ படித்தாருன்னு தெரில, ஆனால் இந்த மாதிரி பில்டிங் இதை கட்டி நியர்லி 7 years தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. ஆக்சுவலாக இந்த ஸ்லிம்லிம் ஸ்கொயர் இந்த பில்டிங் தான் நாங்கள் போயிருந்தோம், எங்களுக்கு ஒரு வேலை இருந்ததுன்னு. இந்த லொக்கேஷன் பக்கத்துலேயே தான் புகிஸ் ஸ்ட்ரீட் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய பாரிஸ் கார்னர் மாதிரி, சென்னையில் இருக்கிற பாரிஸ் கார்னர் ஸ்ட்ரீட் மாதிரி. சரி, வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு இங்கேயும் போயிருந்தோம். இதுதான் வந்து அந்த புகிஸ் ஸ்ட்ரீட்டு. இது ரொம்பவே ஃபேமஸ் இங்கே சிங்கப்பூரில், இந்த புகிஸ் ஸ்ட்ரீட்டு. இதுதான் வந்து இருக்கிறதுலே சிங்கப்பூரில் இருக்கிற ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் பெரிய ஷாப்பிங் ஏரியா. இது புகிஸ் ஸ்ட்ரீட்னு சொல்கிறது தான். இங்கே வந்து ரொம்பவே சீப்பான எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். $3-10 இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கிறது. நம்ம அந்த கோயிலேருந்து ரோடை க்ராஸ் பண்ணி நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா இந்த ஸ்ட்ரீட் வந்துடும், புகிஸ் ஸ்ட்ரீட்டு. சிக்னலுக்காக வெயிட்டிங், நாங்கள் ரோட் க்ராஸ் பண்ணேன்.
உள்ளே வந்து இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. சின்ன சின்னதாக $3 for $10 ஷாப்பு, $10 ஷாப்ஸு, டாப்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸ்ன்ற மாதிரி நிறையா. அப்புறம் இமிடேஷன் ஜுவல்லரி, ஆர்ட், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். கான்செப்ட் ஷாப்ஸ் மாதிரி இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுல எல்லாம் ஸ்டோர்லாம் நிறையா இருக்கும் அங்கே. இங்கே வந்து நம்ம செக்இன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இதில் ஆக்சுவலாக இந்த கடையிலெல்லாம் $3 for $10 இப்போ மாஸ்க் விற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி லைட்டு, பவர் கேபிள், ஹெட்ஃபோன் இந்த மாதிரி விற்கும் இந்த கடையிலெல்லாம். இப்போ வந்து கொரோனானால ஃபுல்லாகவே கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாமே அவங்களுடைய பிஸ்னஸோட இதுவே மாறிடுச்சு. வாலெட்டு, ஸ்பெக்ஸு, ஹேண்ட்பேக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும் அங்கே. $3 for $10 சின்ன சின்ன வாலெட், ஜென்ஸ் வாலெட்டு, பவுச்சு, லேடிஸ் பவுச்சஸ் இந்த மாதிரி எல்லாமே. ஈவன் செல்ஃபோன் கேசஸ் நிறையா இருக்கும் $3 for $10. அந்த ஷாப்ஸ் எல்லாமே இப்போ $3 for $10 மாஸ்க் ஷாப்ஸாக மாறி இருந்தது. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்ட்ரீட் போயிருந்தேன் புகீஸ்க்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். $10 ஒரு டாப்ஸுன்னு. நம்ம வந்து எங்கேயாவது டூர் போடுறோம் அப்படின்னா இங்கே போனால் ஒரு $10 ஒரு 4-5 டாப்ஸ் வாங்கினோன்னா நமக்கு அந்த டூருக்கு வந்து புதுசாக போட்ட மாதிரி ஆகிடும். ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். நமக்கு அந்த ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும் அப்படின்னா இங்கே போய் வாங்கலாம். ஒரு சில ஐட்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு சில ஐட்டம் நம்ம பார்த்து தான் வாங்கணும். நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பொறுத்து தான். நிறைய கடை இருக்குது. இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே, நைட் ஷூட்ஸு, லேடிஸ் வேர் ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோ கடை இருக்கும் வரிசையாக. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், தொங்குறது எல்லாமே அங்கே ஹேங்கில் இருக்குது. எல்லாமே லேடிஸ்க்கு தான். அந்த பேண்ட் எல்லாமே இங்கே வந்து $10 நல்லாவே இருக்கும். பேண்ட்டு, டாப்ஸ் எல்லாமே. நிறைய பேர் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ண வருவாங்க புகீஸ் ஸ்ட்ரீட்டில் சீப்பாக. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து லெவல் 1. இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னும் 2 மாடி இருக்குது மேலே. அவ்வளோ கடை இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு. இன்னொரு பக்கம் போனோன்னா சாப்பாடு வச்சுருப்பாங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஃபுட் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்கும் பாருங்கள். அதே இன்னொரு பக்கம் போனோன்னா ஹேண்ட்பேக்ஸு, ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வரும், ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஹேண்ட்பேக்ஸு. அப்புறமா கிஃப்ட் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன டூரிஸ்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. இந்த பேக் எல்லாமே $10, $15 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். நம்ம சும்மா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதத்துக்கு வந்தால் போதும், இல்லை 3 monthsக்கு ஒன்ஸ் நம்ம பேக் மாற்றுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து வாங்கும்போது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும், சீப்பாக கிடைக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ஷாப் க்ளோஸ் பண்ணியிருந்தது. இந்த சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்களாம் நம்ம எப்படி, நான் இதை சொல்லணுன்னா, நம்ம ஊர் சென்னையில் பாரிஸ் கார்னர் சொல்லுவாங்க இல்லையா, சேம் அதே தான் இது புகீஸ் ஸ்ட்ரீட்டுன்றது. இங்கே கிட்டத்தட்ட பாரிஸ் கார்னர் அண்ட் தென் டி நகருக்குள்ளே போனால் எப்படி கடை இருக்குது அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கும். அப்படியே கச்சன்னு அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும், லைட் போட்டு. அவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் தொங்குது பாருங்கள். எல்லா ரேஞ்சிலையும் இருக்குங்க. $10 to $40 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. $3 for $10 ஷாப்புன்றது இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அந்த ஷாப்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் அந்த ஷாப்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இப்போ மாஸ்க் தான் வச்சுருக்காங்க. முன்ன செல்ஃபோன் பவுச்சஸ்ஸு, கிட்ஸு டாய்ஸ், இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஷாப்ஸு. இப்போ அதெல்லாம் எதுவுமே காணோம். ஈவன் ரிமோட்க்கு பவுச் விற்கிறதுலாம் கூட அவ்வளோ கடை இருக்கும் இங்கே பாருங்கள். இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும், இந்த ஒரு சந்துக்குள்ளாரையும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. இது ட்ராகன் ஸ்ட்ரீட். இதுக்கு மேலே இன்னும் 2 ஸ்டோரி இருக்குது, நாங்கள் போகலை. ஆனால் அங்கேயும் இதே மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஷாப்ஸ், ட்ரெஸ்ஸஸ் தான் நிறையா இருக்கும். நான் ஒரு தடவை போயிருக்கேன், ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். அண்ட் தென் ஸ்பா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நாங்கள் அங்கே போகலை, கீழே மட்டும் சுற்றிட்டு வந்துட்டோம். எங்கே திரும்பினாலும் மாஸ்க் தாங்க இருந்தது.
அங்கே இன்றைக்கி புக்கி ஸ்ட்ரீட்டில். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ கடை இருக்குது. லேடிஸ் டாப்ஸ் நிறைய இருக்கும். நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன். நான் எங்கேயாவது டூர் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த தேவைக்காகவே வாங்கி வாங்கி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே போயிட்டு. இந்த கடைக்குள்ளெல்லாம் போகலைங்க. ஒவ்வொரு கடையிலையும் வந்துட்டு செக்இன் பண்ணி செக் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சேஃப்டி செக்இன் செக் அவுட்னு நம்ம ஐடி காமிச்சு அதனால ஷாப் உள்ளெல்லாம் போகல. சும்மா ரோமிங் பண்ணிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். அடுத்தது இது வந்து 3 மினிட்ஸ்ல காமிக்குது. அதுக்கு முன்னாடி என்ன வந்து தெரியல. ஒரு ஷாப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், புக்கி ஸ்ட்ரீட் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தது இந்த ரோடை கிராஸ் பண்ணோன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் உள்ளார அங்கே நிறைய கடை இருக்குது. அதுவும் நமக்கு நிறைய வாங்க முடியும். இந்த ரோடு கிராஸ் பண்ணால் அது வந்து புக்கிஸ் ஜங்ஷனு. அது வந்து ஒரு ஷாப்பிங் மாலு. அதோடைய வீடியோ வந்து நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி சிங்கப்பூரை சுற்றி பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.